Good morning, children. What is this? It's a picture. What do you see in the picture? There was a ship. இல்லையா ஒரு ஷிப் இருக்கு இல்லையா there is a ship. எப்படி இருக்கு அந்த ஷிப்பை புயலில் ஆடிக்கிட்டு இருக்கு இல்லையா கப்பல் வந்து கடலில் மூழ்க போகுது இல்லையா இந்த புயல் ரொம்ப எப்படி இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒரு கடுமையான புயல் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இல்லையா ஒரு ஸ்மால் ஹவுஸ் இருக்குது பாருங்கள் ஸ்மால் ஹவுஸ் மாதிரி ஒன்று இங்கே பார்த்தீங்களா இதை கம்பேர் பண்ணும்போது இதை பாருங்கள் இது எப்படி இருக்குது ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஒரு ஷிப் இல்லைங்களா லார்ஜ் ஷிப் அது எப்படி இருக்குது பாதி கடலுக்குள்ளே மூழ்கின மாதிரியும் பாதி தான் வெளியில் தெரியுது ஸோ என்ன இருக்கு அந்த புயல்னால கப்பல் மூழ்குது இல்லைங்களா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வயலண்ட்டான ஸ்டார்ம் அந்த ஸ்டார்ம் பற்றின கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் There was an island in the sea. அந்த கடலுக்கு நடுவில் என்ன இருந்துச்சு ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு The only inhabitants of which were an old man named Prospero யார் அப்படின்னா ஒரு ஓல்டு மேன் ஒரு வயதான ஒரு மனிதர் and his daughter Miranda அவருடைய மகள் மிராண்டா a very beautiful young lady அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான யங் லேடி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் they are the only humans living there in the island. She came to this island so young. She இங்கே யாரை குறிக்குது மிராண்டா இல்லைங்களா ஷீனா இங்கே மிராண்டா அவள் எப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்தாங்க she came to this island so young. She was very young. அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருந்தாங்க ஓகேங்களா தட் ஷி ஹேட் நோ மெமரி அவங்களுக்கு எந்த மெமரியுமே இல்லை எதை பற்றி ஹேவிங் சீன் எனி அதர் ஹியூமன் ஃபேஸ் தென் ஹர் ஃபாதர்ஸ் அவங்களோட அப்பாவினுடைய முகத்தை தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஹியூமன்ஸோட முகமுமே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அவங்களுக்கு இப்போது அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த மனிதர்களையுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறது தெரியுது இல்லைங்களா They lived in a cave made out of a rock. அவங்க எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஐலாண்டில் ஒரு பாறையால் ஆன ஒரு கேவில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இட் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய ரூம்ஸ் இருக்குது அது வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கேவுக்குள்ளே நிறைய ரூம்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க ஒன் ஆஃப் விச் ப்ராஸ்பரோ கால் ஹிஸ் ஸ்டடி தேர் ஹி கெப்ட் ஹிஸ் புக்ஸ் விச் சீஃப்லி ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஸ்பரோ நிறைய மேஜிக் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் அவங்க அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க அதை படிக்கிறதுக்காகவே அந்த ரூமை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பை virtue of his art he had released many good spirits from a witch called Sycorax witchனா யாருப்பா சூனியக்காரி இல்லைங்களா அவங்க ரொம்ப சூனியக்காரி யார் அவங்க மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப கெட்டவங்களாக இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன பண்ணோம் விட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க பேர் என்ன சைக்கோராக்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹூ ஹேட் தெம் ப்ரெசன்ட் இன் தி பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ் நிறைய நல்ல ஸ்பிரிட்ஸ் நல்ல ஆவிகள்லாம் இருக்காங்க இல்லையா நல்லது செய்யக்கூடிய ஆவிகள் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பெரிய மரங்களுடைய அந்த உடம்புல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அந்த குட் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ப்ரிசன்ட் பண்ணியிருக்காங்க அடைச்சி சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க அதை இவர் என்ன பண்ணுறாரு ப்ராஸ்பெரோ அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனால பை வெர்ச்சு ஆஃப் ஹிஸ் ஆர்ட் வெர்ச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல இதயம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் பை வெர்ச்சு ஆஃப் ஹிஸ் ஆர்ட் ஹி ஹேட் ரிலீஸ்ட் மெனி குட் ஸ்பிரிட்ஸ் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே சைக்கோராக்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க அடைச்சி வச்ச ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ராஸ்பெரோ ரிலீஸ் பண்ணுறாங்க தீஸ் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் இவங்க எல்லாருமே ஜென்டில் ரொம்ப மென்மையான ஆவிகள் அவங்க எல்லாருமே
were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. அந்த குட் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால, விடுவிச்சதுனால இவரோட ஆசைக்கு இணங்க அவங்க கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாலும் அதை அவங்க செய்வாங்க. ஆஃப் தீஸ் ஏரியல் வாஸ் தி சீஃப். இந்த குட் ஸ்பிரிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கிற ஹெட். சீஃப்னா யார்? தலைவர் இல்லைங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் ஏரியல். அவங்களோட பேர் என்ன? ஏரியல். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban. Caliban அப்படிங்கிற மான்ஸ்டர்னா யாரு? ஒரு அசுரன், அரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி கேலிபன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்காங்க, ஒரு மான்ஸ்டர் இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் அவங்களுக்கு இவங்க கொடுப்பாங்க, அந்த ஏரியல் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து அதை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. டூ மச் ப்ளஷர்னால் அதை பார்த்து ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க, என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா he was the son of his old enemy Sycorax. அந்த பேட் விட்ச் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சன் யார் அப்படின்னா இந்த கேலிபன். ஸோ அதனால அவங்கள ரொம்ப டார்மெண்ட் பண்ணி அதை பார்த்து நம்ம ஏரியல் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்ட் லைக் ஏ ஸ்லேவ். அங்கே எப்படி அவர் இருக்காரு, ஒரு அடிமை மாதிரி அவர் அங்கே நடத்தப்படுறாரு, வேலையெல்லாம் வாங்கப்படுறாரு. டு ஃபெச் வுட், மரங்கள் எல்லாம் சேகரிக்கணும். அண்ட் டூ தி மோஸ்ட் லேபோரியஸ் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சாகணும். அண்ட் ஏரியல் ஹேட் தி சார்ஜ் ஆஃப் கம்பெல்லிங் ஹிம் டு தீஸ் சர்வீசஸ். இது எல்லாம் அவரை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறதுக்கான அந்த பவரை ஏரியலுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்பரோ கொடுத்துருக்காங்க. அதனால ஏரியல் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. With the help of these spirits, இப்போ ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அந்த குட் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப் மூலமாக he command the winds and the waves of the sea. கடலில் இருக்கக்கூடிய அலைகள், வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அலைகள், அதுக்கிட்டையும் விண்ட்ஸ், காற்று இருக்கு இல்லையா, அதுக்கிட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு, கமாண்ட் பண்ணுறாரு, கட்டளை இடுறாரு. பை ஹிஸ் ஆர்டர்ஸ், அவரோட கட்டளையை கேட்டுட்டு they raised a violent storm, ரொம்ப ஒரு கடுமையான புயலை என்ன பண்ணுறாங்க, அந்த குட் ஸ்பிரிட்ஸ் உருவாக்குறாங்க. In the midst of which he showed his daughter a fine large ship. அப்படி அந்த புயல் போயிட்டே இருக்கும்போது நடுவில் என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பரோ அவரோட டாட்டருக்கு ஒரு பெரிய அழகான கப்பல் அதை காமிக்கிறாங்க. கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த புயலில் மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்க அந்த கப்பலை, ஒரு பெரிய கப்பலை தன்னோட பொண்ணுக்கு மிராண்டாவுக்கு ப்ராஸ்பரோ காட்டுறாங்க. which he told her was full of living beings like themselves. அந்த கப்பலுக்குள்ள நம்மள மாதிரியே இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட, மிராண்டா கிட்ட ப்ராஸ்பரோ சொல்கிறாங்க. Oh, my dear father, oh, my dear father, said she, if by your art you have raised this dreadful dream, have pity on the sad distress. என்ன சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு அவங்க அப்பா காமிக்கிறத பார்த்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க,
என்னோட அப்பாவே, அன்பான அப்பாவே, அங்கே பாருங்க, இந்த ரொம்ப ஒரு கடுமையான புயலை அழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ட்ரெட்ஃபுல் அப்படின்னா பயங்கரமாக ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. ஓகேங்களா, அதுதான் ட்ரெட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெட்ஃபுல்லோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவோம். அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக மோசமான ஒரு புயல். இதை நீங்கள் தான் உருவாக்குனீங்க, உங்களோட மேஜிக்கல் பவரை வச்சு நீங்கள் தான் உருவாக்குனீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் ஹாவ் பிட்டினா பாவமாக இருக்குல்ல, ஆன் their sad distress. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எல்லாமே ரொம்ப சேடாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் பாவப்படுங்க, அவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. See, the vessel will be dashed to pieces. பாருங்க, அந்த கப்பல் துண்டு துண்டாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள்லாம் பாவம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியே இருந்தால் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. பெரிஷ் அப்படின்னா அழிந்து போதல் அப்படின்னு அர்த்தம், அதாவது செத்து போகிறாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, அதனால நீங்கள் அவங்களுக்கு பாவம் பாருங்க அப்படின்னு அவங்களோட டாட்டர் மிராண்டா வந்து ப்ராஸ்பரோ கிட்ட சொல்கிறாங்க. பி நாட் ஸோ அமேஸ்ட், நீ ஒன்றும் ஆச்சரியப்படாத அப்படின்னு அவரோட டாட்டர் கிட்ட சொல்கிறாரு. தேர் இஸ் நோ ஹார்ம் டன், எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டம்லாம் எதுவுமே நான் கொடுக்கல, அவங்களுக்கு தீங்கு, ஹார்ம்னா என்ன, தீங்கு விளைவிக்கிறது இல்லைங்களா, ஹார்ம்னா தீங்கு விளைவித்தல். தெர் இஸ் நோ ஹார்ம் டன், அவங்களுக்கு ஒரு தீங்குமே நான் விளைவிக்கவே இல்லை, எதுவுமே அவங்களுக்கு நான் செய்யலை. ஐ ஹாவ் ஸோ ஆர்டர்ட் இட், நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா தட் நோ பர்சன் இன் த ஷிப் ஷால் ரிசீவ் எனி ஹர்ட். அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கூட எந்த ஒரு தீங்குமே, அதாவது எந்த ஒரு பாதிப்புமே இருக்கக்கூடாது, ஹர்ட்னா உங்களுக்கு எதுவுமே அடிப்படக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. What I have done has been in care of you, my dear child. நான் உன்னை எப்படி கேர் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி தான் அவங்களையும் வந்துட்டு எதுவும் அடிப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். You're ignorant, நீ ரொம்ப அறிவில்லாமல் இருக்க. Can you remember a time before you came to this cell? நீ இந்த செல், இந்த ஐலாண்டுக்கு செல் அப்படிங்கிறது இங்கே எங்கே குறிக்கிறாங்கன்னா அது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ஜெயில் மாதிரி தானே. செல்னா என்ன, ஜெயில் தானே சொல்லுவோம் நம்ம. இப்போது இந்த இடத்துல மனிதர்கள் 2 பேரை தவிர வேறு யாருமே மனிதர்களே கிடையாது. அவங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது அவர் அந்த இடத்துல என்னென்னு மென்ஷன் பண்ணுறாரு, செல், ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜெயிலுக்கு நீ வந்த நேரம் இருக்கு இல்லையா, அதை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐ திங்க் யூ கேன் நாட், நான் நினைக்கிறேன் உனக்கு அது ஞாபகம் இருக்காது. ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years of age, உனக்கு அப்போ 3 வயசு கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் உனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 years ago மிராண்டா கண்டினியூட் ப்ராஸ்பரோ. அப்போ ப்ராஸ்பரோ அவங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால ஷீ ஃபர்கெட் தட், அவங்க மறந்துட்டாங்க, ஞாபகம் இல்லை, அதனால அவங்க ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. 12 years ago மிராண்டா கண்டினியூட் ப்ராஸ்பரோ, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன். டியூக்னா ராஜா, மிலன் அப்படிங்கிற இடத்துக்கு நான் தான் அரசனாக இருந்தேன், ராஜாவாக இருந்தேன். அண்ட் யூ ஆர் அ பிரின்சஸ், நீ தான் இளவரசியாக இருந்த. அண்ட் மை ஓன்லி ஹேர், என்னோட வாரிசு, ஹேர்னா என்ன, வாரிசு, என்னோட ஒரே பொண்ணான நீ தான் இளவரசியாக அங்கே இருந்த. ஐ ஹேட் அ யங்கர் பிரதர், எனக்கு ஒரு
தம்பி இருந்தான். அப்போது எனக்கு அங்கே ஒரு தம்பி இருந்தான். whose name was Antonio. அவங்களோட நேம் என்னப்பா? ப்ராஸ்பரோவோட பிரதர் நேம் ஆண்டனியோ. to whom I trusted everything. நான் அவரை தான் ரொம்ப அதிகமாக நம்பி இருந்தேன். ட்ரஸ்ட்னா நம்புறது. நம்பி இருந்தேன் எல்லாத்துக்குமே. எவ்ரிதிங்னா எல்லாத்துக்குமே நான் அவனை தான் நம்பி இருந்தேன், ரொம்ப அதிகமாக நம்பி இருந்தேன். My brother Antonio being thus in possession of my brother. ஆனால் என்னோட தம்பி எப்படி இருந்தான்? ஆண்டனியோ எப்படி இருந்தான்? என்னோட பொசிஷன், என்னோட அந்த ராஜாங்கிற அந்த பதவி இருக்கு இல்லையா, பவர் இருக்கு இல்லையா, அது மேலே தான் ரொம்ப அவன் ஆசையாக இருந்தான், அதை அடையணும்னு இருந்தான். began to think himself the duke indeed. அவனையே தன்னை ஒரு ராஜா மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான், அப்படி வரணும்னு அவன் நினச்சிக்கிட்டான். the opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. dukedom அப்படின்னா ராஜ்யம். ஓகேங்களா? டியூக் அப்படின்னா ராஜா. தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம். ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? ஒரு வாய்ப்பு நான் அவனுக்கு கொடுத்தேன். என்ன வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னா, நான் என்னென்ன விஷயத்துலலாம் வந்துட்டு தேர்ச்சி பெற்றவனாக இருந்தேனோ அதே மாதிரி அவருக்கும் அந்த ஆண்டனியோவுக்கும் நான் என்ன பண்ணேன்? எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தேன். அதில் எல்லாருமே வந்து ஒரு சிறந்தவனாக இருக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த வாய்ப்பை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ என்ன மாதிரியே அவங்களும் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுனாலேயே என்ன பண்ணாங்க? அவங்களுடைய அந்த பேட் நேச்சர் இருக்கு இல்லையா, தன்னோட அதாவது அவங்களே ராஜாவாகணும் அப்படிங்கிற அந்த பேட் நேச்சர், பேட் எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு டிப்ரைவ் அப்படின்னா வந்துட்டு அவங்களே வந்து எதாவது வெளியேற்றுறது. என்ன அதை டிப்ரைவ் மீ அப்படின்னா என்ன? ப்ராஸ்பரோ வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, என்ன அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு அவங்களே வந்துட்டு ராஜாவாகிறது, என்னோட ராஜ்யத்துக்கு அவங்களே ராஜாவாகணும் அப்படிங்கிறத அவங்களோட பேட் ஒரு ஆம்பிஷனாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. Thus soon he effected with the aid of the king of Naples. இதை அவங்க செயல்படுத்தவும் செஞ்சாங்க. சீக்கிரத்துலேயே என்ன பண்ணாங்க? செயல்படுத்தவும் செஞ்சாங்க. எப்படின்னா, எய்ட்னா ஹெல்ப். கிங் ஆஃப் நாப்பிள்ஸ், நாப்பிள்ஸுங்கிறது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸோட கிங் அவரோட ஹெல்ப்பை வச்சு என்ன பண்ணாங்க? அந்த இடத்த, அதாவது என்ன ராஜாவாக இருந்தது, நான் ராஜாவாக இருந்ததா அவங்க வந்து மாற்றிட்டு அவங்க வந்துட்டு அங்கே ராஜாவாயிட்டாங்க. a powerful prince who was my enemy. என்னோட எனிமி கண்ட்ரியான நாப்பிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிலனும் நாப்பிள்ஸும் எனிமி கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஒரு பவர்ஃபுல் பிரின்ஸ். அவர் யார்? அவர் நாப்பிள்ஸ் ஒரு பவர்ஃபுல் பிரின்ஸ். எதோட பவர்ஃபுல் பிரின்ஸா? இவரோட ப்ராஸ்பரோவோட எனிமி கண்ட்ரியோட, நாப்பிள்ன்றது எனிமி கண்ட்ரியோட பவர்ஃபுல் பிரின்ஸ். அவங்களோட ஹெல்ப் மூலமாக என்ன பண்ணார்? என்ன ராஜாவாக இருக்க விடாமல் அவரே ராஜாவாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Wherefore said Miranda, did they not that heart destroy us? destroyனா அழிக்கிறது, சாகடிக்கிறது. இந்த இடத்துல சாகடிக்கிறது. ஓகேங்களா? wherefore அப்படின்னா அப்புறமா, wherefore அப்படின்னா அப்புறமா, said Miranda அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? did they not that heart destroy us அப்படின்னா நம்மளை அவங்க ஏன் அந்த நேரம் அழிக்கவே இல்லை, நம்மளையே அவங்க சாகடிக்கலை, நம்ம இன்னும் உயிரோடு தானே இருக்கோம், நம்ம இன்னும் சாகலையே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் நம்மளை அழிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. My child answered her father, they dared not, so dear was the love that my people bore me. அவங்க அதை செய்யறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லை. அப்போது அதை அவங்க செய்யறதுக்கான தைரியம் இல்லை. என்னையும் உன்னையும் அழிக்கிறதுக்கான தைரியம், சாகடிக்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா,
என்னோட மக்கள் என் மேலே வச்சிருந்த அதிகமான ஒரு அன்புனால அவங்க என்னை சாகடிச்சா அந்த மக்கள் என்ன ஆவாங்க, அவங்க மேலே வந்துட்டு அவங்க மேலே வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க அதை நேரடியாக செய்யலை, அவங்க நம்மளை அழிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டனியோ கேரிட் அஸ் ஆன் போர்ட் அ ஷிப். ஆண்டனியோ என்ன பண்ணார், நம்மளை 2 பேரையும் ஒரு ஷிப்பில் கூட்டிகிட்டு போனார். அண்ட் வென் we were some leaks out at sea. அப்போது கடலில் இருக்கும்போது லீக்ஸ்னால் என்ன, தண்ணி உள்ள கசிய ஆரம்பிக்குது. he forced us into a small boat. என்ன பண்ணிட்டார், அப்போது ஒரு ஸ்மால் போட், ஷிப்லேருந்து ஒரு சின்ன போட்டுக்கு கப்பல் வந்துட்டு லீக் ஆக ஆரம்பித்த உடனேயே ஒரு சின்ன போட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, நம்மளை ஷிஃப்ட் பண்ணிட்டார், நம்மளை மாற்றிட்டாரு, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி மாற்றிட்டார். ஃபோர்ஸ்னால் என்ன, வலுக்கட்டாயமாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இல்லைங்களா, அப்படி மாற்றிட்டாரு. வித்தவுட் எய்தர் டேக்கிள், செயில் ஆர் மேஸ்ட். வித்தவுட்னா செய்யவே இல்லை, எய்தர் டேக்கிள் அதாவது இந்த போட்டை வந்துட்டு அந்த லீக்கை வந்து சரி பண்ணுறதுக்காக அவர் எதுவுமே செய்யவே இல்லை, அதுதான் டேக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. செயில்னா என்ன, அதுலேருந்து அவங்க நீந்தி போகலாம் அப்படின்னு கூட சொல்லலை, எதுவுமே பண்ணலை. அங்கேருந்து என்ன பண்ணார், ஒரு சின்ன போட்டில் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஏற்றி விட்டுட்டாரு. தேர் ஹி லெஃப்ட் அஸ். அந்த போட்டில் ஏற்றி விட்டுட்டு என்ன பண்ணிட்டார், அவர் போயிட்டார், அங்கேருந்து போயிட்டார். ஆஸ் ஹி தாட் டு பெரிஷ். இப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. பெரிஷ்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அழிந்து போகிறது, சாகிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, சாகடிக்கிறது. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்மளை நேரடியாக சாகடிக்கல, ஆனால் என்ன பண்ணார், அவர் ஒரு கப்பலில் கூட்டிகிட்டு போனார். சீல இருக்கும்போது என்னாச்சு, அந்த கப்பல் லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி லீக் ஆகும்போது என்னாச்சு, அவர் நம்மளை வேற ஒரு சின்ன போட்டுக்கு மாற்றிட்டு என்ன பண்ணிட்டார், அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நம்ம அப்படியே அந்த சின்ன போட்லேயே இருந்துட்டு எரிந்து போட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட். ஆனால் என்னோட கோர்ட்னா என்ன, நீதிமன்றம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் லார்ட். கைண்ட்னா ரொம்ப இரக்க குணம் உள்ள ஒரு நீதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சலோ. அவர் பேர் என்ன, கான்சலோ. அந்த கான்சலோ என்ன பண்ணாருன்னா, ஹூ லவ்ட் மீ, என் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருந்தாரு. அதனால அவர் என்ன பண்ணார்னா, ஹேட் ப்ரைவேட்லி பிளேஸ்ட் இன் தி போட். நம்மளை இறக்கி விட்டாங்க பார்த்தியா, அந்த போட்டில் என்ன பண்ணினார், யாருக்குமே தெரியாமல் வாட்டர், provisions, apparel and some books which I prize above my dukedom. நான் நம்ம வாழறதுக்கான தண்ணி, ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன, உணவு வகைகள், மற்ற எல்லா பொருட்கள், அப்புறம் அப்பேரல்னா உடைகள், இது எல்லாத்தையுமே, அப்புறம் கொஞ்சம் புக்ஸு, நான் என்னோட மேஜிக்கல் புக்ஸ் இருக்கு இல்லையா, நான் சேமித்து வச்ச புக்ஸு, அது இது எல்லாத்தையும் அந்த போட்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அவர் என்ன பண்ணார், ஒழிச்சு வச்சாரு. Oh, my father, said Miranda, what a trouble must I have been to you then. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை நிறைய கொடுத்துருக்கேன் இல்லையா அப்படின்னு மிராண்டா கேட்குறாங்க. No, my love, said Prospero, you were a little angel that did preserve me. ப்ரெசர்வ்னா என்ன, பாதுகாக்கிறது, ஓகேங்களா. நோ மை லவ், என்னுடைய அன்பானவளே, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை, நீ தான் என்ன பாதுகாக்கிற ஒரு குட்டி ஏஞ்சல்னா குட்டி தேவதை நீ தான். யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். மிஸ்ஃபார்ச்சூன்ஸ்னால் என்னுடைய கடினமான தருணங்கள், நேரங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நான் வந்துட்டு எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு தைரியம் எது கொடுத்துச்சின்னா, உன்னுடைய இன்னசென்ட் ஸ்மைல்ஸ், உன்னோட கலங்கமில்லாத சிரிப்பு தான் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துச்சு. அதனால எதுவும் நீ வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் உன்னால் எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு.
our food lasted till we landed on this desert island, since when my chief delight has been in teaching you Miranda, and well have you profited by my instructions. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வச்சுருந்த அந்த போட்டில் வச்சுருந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெசர்ட் ஐலாண்டுக்கு வர்ற வரைக்குமே அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணோம். Since when my chief delight has been in teaching you, நான் என்னோட சீஃப் டிலைட்னா என்ன, ஃபுட் இல்லைங்களா. ரொம்ப ஒரு டிலைட்னா என்ன சொல்லலாம், ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபுட். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வரைக்குமே அந்த ஃபுட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நான் இங்கே வந்து உனக்கு நான் அதை சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அண்ட் வெல் ஹாவ் யூ ப்ராஃபிட்டட் பை மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நான் அதை கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால என்னோட டீச்சிங்னால நீ பயனடைஞ்ச இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவன் தேங்க் யூ மை டியர் ஃபாதர், என்ன சொல்கிறாங்க, ஹெவன் தேங்க் யூ மை டியர் ஃபாதர், என்னுடைய அன்பான அப்பாவே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. Now tell me sir your reason for raising this sea storm. அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த sea storm-ஐ நீங்கள் எதுக்காக உருவாக்குனீங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. No then said her father, no then உனக்கு தெரியணும் தானே அப்புறம் அப்படின்னு திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. That by means of this storm my enemies the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங் மூலமாக என்னோட எனிமீஸான அந்த கிங் ஆஃப் நாப்பிள்ஸையும் அப்புறம் என்னுடைய க்ரூயல் பிரதர், க்ரூயல்னால் என்ன, ரொம்ப ஒரு தீய எண்ணம் கொண்டா என்னுடைய பிரதர் தம்பி இருக்கான் இல்லையா, அவனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், or cast ashore upon this island, இந்த ஐலாண்டுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand. என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டே having so அப்படின்னா சொல்லிக்கிட்டே அவருடைய மேஜிக் வேண்ட் இருக்கு இல்லையா, மந்திரக்கோல். மேஜிக் வேண்ட்னா என்ன, மந்திரக்கோல். அதனால என்ன பண்ணுறாங்க, அவரோட டாட்டரை டச் பண்ணுறாங்க. அவங்க டச் பண்ண உடனே and she fell fast asleep, அவங்க உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. For this spirit Ariel just then presented himself before his master. அவங்க தூங்கின உடனே அந்த ஏரியல் இருக்கார் இல்லையா, ஏரியல் யார், ஸ்பிரிட்டோட சீஃப். அவர் என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் யாருங்க, ப்ராஸ்பெரோ, அவர் முன்னாடி அவர் வராரு. டு கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் தி டெம்பஸ்ட், அந்த ஸ்ட்ராங் பற்றின அக்கௌண்ட் விஷயங்களை அவர் சொல்ல வந்திருக்காரு. அண்ட் ஹவு he had disposed of the ship's company, and though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation, as would seem to her with the empty air. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஏரியல் வந்திருக்கார் இல்லையா, அவங்க அதாவது எப்பவுமே வந்து குட் ஸ்பிரிட்ஸோட அபிரண்டாவால் அவங்க எப்பவுமே பார்க்க முடியாது. அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதா மிரண்டா வந்து கேட்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, மிரண்டாவை மேஜிக் வேண்ட் வச்சு தூங்க வச்சுட்டாங்க. Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய தைரியமான ஆன்மாவே அப்படின்னா ஏரியல் கிட்ட சொல்லிட்டு, how have you performed your task, நீ உன்னோட வேலையை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. Ariel gave a lively description of the storm and of the
terrors of the mariners and how the king's son Ferdinand was the first who leaped into the sea. Okay, first இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். Ariel gave a lively description of the storm. அதாவது அந்த ஸ்டார்ம் அந்த புயல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப லைவாக அப்படியே தத்ரூபமாக என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த மரைனர்ஸ்னால் யார், கப்பலில் பயணம் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டெரர்ஸ், அவங்க பட்ட துன்பங்கள், அந்த கஷ்டங்களை அவர் சொல்கிறாரு. அண்ட் ஹவு தி கிங்ஸ் சன் Ferdinand was the first who leaped into the sea. அதாவது நம்ம கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சன் தான் யார், Ferdinand. ஓகேங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன ஆனாங்க, அந்த ஸ்டார்ம்னால கப்பல் இப்படி தள்ளாடும் போது ஃபஸ்ட்டு அந்த Ferdinand தான் என்ன பண்ணாங்க, கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்க. அண்ட் his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. அப்புறம் ஒரு கடலுக்குள்ளே விழுந்த உடனே அவங்களுடைய அப்பா தன்னுடைய டியர் ரொம்ப அன்பான மகனை அலைகள் வந்துட்டு உள்ளே இழுக்கிறதையும் அவர் தொலைஞ்சு போகிறதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பாவமாக நின்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீ இஸ் சேஃப் செட் ஏரியல். ஆனால் அவர் அந்த Ferdinand வந்துட்டு சேஃபாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இன் அ கார்னர் ஆஃப் தி இசேல், நம்மளுடைய ஐலாண்டோட ஒரு கார்னர், ஒரு மூலையில் தான் அவர் இருக்காரு. சேட்லி lamenting the loss of the king his father. ரொம்ப சேட்னா சோகமாக தொலைஞ்சு அவங்களுடைய அப்பாவை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு அவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல். ப்ராஸ்பர் என்ன பண்ணுறாங்க, ஏரியலை பாராட்டுறாங்க. தட்ஸ் மை டெலிகேட், நீ தான் ரொம்ப உண்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. பிரிங் ஹெம் ஹியர், நீ இங்கே என்ன பண்ண, Ferdinand கொண்டு வா. மை டாட்டர் மஸ்ட் see this young prince, என்னோட பொண்ணை மிரண்டா அந்த யங் பிரின்ஸை பார்க்கட்டும், Ferdinand பார்க்கட்டும், அதனால நீ என்ன பண்ண, இங்கே அவனை கூட்டிக்கிட்டு வா. வேர் இஸ் தி கிங் அண்ட் மை பிரதர், என்னோட தம்பியும் நேப்பிள்ஸோட கிங்கும் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding. I left them, நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள விட்டுட்டேன். எப்படி விட்டேன் அப்படின்னா, அவங்க Ferdinand தேடிக்கிட்டே இருக்கட்டும்னு என்ன பண்ணிட்டேன், நான் அவங்கள விட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கு. லிட்டில் ஹோப்ஸ்னால் என்ன, ஒரு சின்ன அளவில் தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கிங் they saw him perish. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவர் அந்த Ferdinand வந்துட்டு கடலுக்குள்ளே மூழ்கினதுனால, அவங்க கண்ணை எதிர்க்கியே மூழ்கினதுனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஹோப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கம்மியான ஹோப்போடையே அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையோடையே தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்படியே அவங்க தேடட்டோன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப் தி ஷிப்ஸ் crew not one is missing, though each one thinks himself the only one saved. Of the ship's crew not one is missing. அந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. though each one thinks himself, அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் மட்டும்தான் அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க, ஒருத்தர் கண்ணுக்கு ஒருத்தர் தெரிய மாட்டாங்க. தி ஷிப் though invisible to them is safe in the harbor. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, சேஃபாக ஹார்பரில் இருக்குது, யாருக்கும் அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Ariel then went to
fetch Ferdinand. அப்புறமா ஏரியல் then went to fetch Ferdinand. அப்புறமா ஏரியல் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெடினண்ட்டை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. ஓ மை யங் ஜென்டில்மேன், ஏரியல் வந்துட்டு ஃப்ரெடினண்ட்டை கூப்பிடுறாங்க. ஓ மை யங் ஜென்டில்மேன் said ஏரியல். என்ன சொல்கிறாங்க, when he saw him, I will soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me அப்படின்னா சொல்கிறாங்க. ஓ மை யங் ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. when he saw him, அவங்க எப்போ பார்த்தாங்களோ அப்போ சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்துட்டு சொல்கிறாங்க, I will soon move you. நான் உன்னை சீக்கிரமாக என்ன பண்ணுறேன், கூட்டிக்கிட்டு போகிறேன். You must be brought, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன் இங்கேருந்து. I find for the Lady Miranda to have a sight of your pretty person. உன்ன மாதிரி ஒரு ப்ரிட்டின்னு அழகான ஒரு பர்சனை பார்க்கறதுக்காக, மிராண்டா அப்படிங்கிற ஒரு லேடி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கம் சர் ஃபாலோ மீ, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. He followed in amazement the sound of Ariel's voice. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஏரியலோட வாய்ஸ் வந்து அந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அமேஸ்மெண்ட்னா ஏதோ ஒரு சந்தோஷத்தை தருது. ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் யாருமே இல்லைன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சந்தோஷத்தோட ஏரியலை ஃபாலோ பண்ணுறாரு. டில் இட் லெட் ஹம் டு ப்ராஸ்பெரோ அண்ட் மிராண்டா. எது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ராஸ்பெரோ கிட்டேயும் மிராண்டா கிட்டேயும் அவர் போய் சேர்ற வரைக்கும் ஏரியலை வாய்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. who were sitting under the shade of a large tree. ஒரு பெரிய மரத்துக்கோட நிழலில் என்ன பண்ணுறாங்க, மிராண்டாவும் ப்ராஸ்பெரோவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. Now Miranda had never seen a man before except her own father. இப்போது மிராண்டா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனையும் பார்த்ததே கிடையாது இல்லைங்களா. அவங்க அப்பாவை தவிர எந்த ஒரு மனிதனையும் பார்த்ததே கிடையாது. மிராண்டா said Prospero, tell me what are you looking at yonder. என்ன சொல்கிறாங்க, ப்ராஸ்பெரோ மிராண்டா கிட்ட, நீ என்ன ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்க, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிராண்டா என்ன சொல்கிறாங்க, ஹோ ஃபாதர் செட் மிராண்டா இன் a strange surprise. ஒரு ஆச்சரியத்தோட, ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியத்தோட அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அப்படின்னு. ஷோலி தட் இஸ் எ ஸ்பிரிட். என்ன சொல்கிறாங்க, ஷோலி தட் இஸ் எ ஸ்பிரிட், கண்டிப்பாக அது ஒரு ஆவி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ட் அப்படிங்கிறது அவங்க அப்பாவை சொல்கிறாங்க. ஹவு இட் லுக்ஸ் அபவுட், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. பிலீவ் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேச்சர். என்னை நம்புங்க, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அழகான ஒரு கிரியேச்சராக இருக்குது. இஸ் இட் நாட் எ ஸ்பிரிட், அது உண்மையிலே ஸ்பிரிட் இல்லையா அப்படின்னு அவங்களோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. நோ கேர்ள் ஆன்சர்ட் ஹர் ஃபாதர். அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, இல்லை பெண்ணே, அது ஸ்பிரிட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஈட்ஸ் ஸ்லீப்ஸ், அது என்ன பண்ணும், சாப்பிடும், தூங்கும். அண்ட் ஹேஸ் சென்சஸ் சச் அஸ் வி ஹாவ், நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே எல்லா சென்சஸ்னால் உணர்வுகளும் அதுக்கு இருக்குது. அது சாப்பிடும், அது தூங்கும். ஸோ அது என்ன கிடையாது, ஒரு ஸ்பிரிட் கிடையாது, அது ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. திஸ் யங் மேன் யூ சி வாஸ் இன் தி ஷிப். இது யார், இது நீ ஷிப்பில் இருக்கும்போது பார்த்த இல்லையா ஒரு யங்மேன், ஷிப்பில் வச்சு பார்த்த இல்லையா ஒரு யங்மேன், அந்த யங்மேன் தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ இஸ் சம் வாட் ஆல்டர்ட் பை கிரீஃப். ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்கார், கிரீஃப்னா ரொம்ப சோகமாக இருக்கார், உடஞ்சி போய் இருக்கார். ஏன், அவரை தவிர மற்றவங்க எல்லாரும் கடலில் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சோகமாக இருக்கார். ஆர் யூ மைட் கால் ஹிம் அ ஹேண்ட்ஸம் பர்சன். அப்படி மட்டும் அவர் இல்லாமல் இருந்தார்னா நீ எப்படி சொல்லுவ, அவரை இருக்கிறதுலே ஒரு ஹேண்ட்ஸம்னா ரொம்ப அழகான ஒரு பர்சன் அவர் தான் அப்படின்னு நீ சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பர்சன் அவர், இந்த யங்மேன் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்பேனியன்ஸ். அவரோட கம்பேனியன்ஸ் கூட வந்தவங்க எல்லாருமே அவர் என்ன பண்ணிட்டாரு, தொலைச்சிட்டாரு. அண்ட் இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தெம். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள எல்லாத்தையும்
கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவர் ரொம்ப எப்படி இருக்காரு, பார்க்கறதுக்கு ஒரு டல்லாக இருக்காரு. அதனால இப்படி சொல்கிறாங்க. Miranda, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince. என்னன்னா மிராண்டா எப்பவுமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எல்லா மென் அதாவது ஆண்கள் எல்லாருமே தன்னோட அப்பா மாதிரியே கிரேவ், அதாவது கிரேவ்னா என்ன, நிறைய ஒரு வெள்ளையாக இருக்கிற, ஏன்னா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, வெள்ளையாக இருக்கக்கூடிய தாடி மீசையெல்லாம் வச்சுருப்பாங்க. கிரேவ் ஃபேஸஸ், அப்பா மாதிரி அந்த ஃபேஸ் வந்து சுருக்கத்தோடலாம் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கு, அந்த பிரின்ஸை பார்க்கும்போது, ஃப்ரெடினண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரோட அப்பியரன்ஸ். ஏன்னா எப்படி இருக்கு, அவருக்கு நரைச்ச தாடி முடியெல்லாம் இல்லை, அவரோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. ஸோ எப்படி இருக்காங்க இவங்க, டிலைட்டட்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. Seeing such a lovely lady in this desert place and from the strange sounds he had heard, expecting nothing but wonders. இப்போ ஃப்ரெடினட்டும் எப்படி இருக்காரு, ரொம்ப ஒரு அழகான ஒரு லேடியை இந்த டெசர்ட் பிளேஸில் பார்த்தது அவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் அந்த சவுண்டை வச்சு தானே, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டை வச்சு தானே அவர் அங்கே வந்தார், கேட்டு தானே வந்தார், ஏரியலோட வாய்ஸை கேட்டு தானே வந்தார். அப்போ அப்படி வரும்போது அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒண்டர், ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு யங் லேடி இருப்பாங்க, ஒரு பியூட்டிஃபுல் லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரவே இல்லை. ஸோ அவருமே எப்படி ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. Thought he was an enchanted island. என்சாண்டட்னா யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட், அதுதான் என்ன சொல்கிறாங்க, என்சாண்டட்னா யாருமே அங்கே கிடையாது, இவர் மட்டும்தான் தனியாக இருக்காரு அந்த ஐலாண்டில் அப்படின்னா அவர் நினச்சிட்டாரு. ஆனால் இப்போது மிராண்டாவை அவரை பார்த்துட்டாரு இல்லைங்களா. அண்ட் த மிராண்டா வாஸ் தி காடஸ் ஆஃப் தி பிளேஸ் அண்ட் as such he began to address her. அப்போ மிராண்டா தான் அவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த பிளேஸோட காட் அப்படின்னு அவரை நினச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த இடத்துலையும் வந்துட்டு மனிதர்கள் இருக்காங்க, யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் சச் as he began to address her, உடனே என்ன பண்ணிட்டாரு, அவங்கக்கிட்ட அவர் யார் என்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா. டுடே we stop here. இங்கே நம்ம நிறுத்திக்கலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். புரிஞ்சுட்டோமா?